மஞ்சம்மாதா எங்க மஞ்சம்மாதா மாளிகை புறத்தவளே மஞ்சம்மாதா மஞ்சம்மாதா எங்க மஞ்சம்மாதா மாளிகை புறத்தவளே மஞ்சம்மாதா ஆயே மஞ்சம்மாதா எங்க மஞ்சம்மாதா மாளிகை புறத்தவளே மஞ்சம்மாதா மஞ்சம்மாதா எங்க மஞ்சம்மாதா மாளிகை புறத்தவளே மஞ்சம்மாதா மாய்கையிலே உருவெடுத்த மஞ்சம்மாதா மாளிகையிலே உருவெடுத்த மஞ்சம்மாதா இந்த மக்கள் முறையை தீர்த்து வைப்பாய் மஞ்சம்மாதா மஞ்சம்மாதா எங்க மஞ்சம்மாதா மாளிகை புறத்தவளே மஞ்சம்மாதா கரம்பன் என்ற அரக்கன் தேவர்களால் கொல்லப்பட்டவுடனே அவளது தங்கையான மகிழ்ச்சி என்பவள் ஆத்திரம் கொண்டு கடுமையான தவமிருந்து எப்படி வரம் கேட்கின்றாள் என்றால் தனக்கு யாராலும் சாவு வரக்கூடாது, அப்படியே சாவு வர வேண்டும் என்றால் 2 ஆணுக்கு பிறக்கும் குழந்தையாலும் அப்படியே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 12 ஆண்டு காலம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு அப்படியாப்பட்ட ஒரு பாலகனை என்னை கொல்ல முடியும் என்று வரத்தை வாங்கி கொண்டு மகிழ்ச்சி என்ற மோகினியாள் மஞ்சம்மாதா மகிழ்ச்சி என்ற மோகினியாள் மஞ்சம்மாதா அவள் மாடு உருவம் எடுத்து நின்றாள் மஞ்சம்மாதா மகிழ்ச்சி என்ற ரூபத்திலே எல்லாம் தவப்பிடிந்து உலகமே தன் கையில் தான் இருக்கிறது என்று ஆணவத்துடனே அங்கே இருக்கின்றாள். என் பெருமான் பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்திலே பம்பா நதிக்கரையிலே அவதரித்து 12 ஆண்டு காலம் பூலோகத்திலே பந்தள நாட்டினிலே ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்பட்டு தாய்க்கு தலைவலி என்று புலிப்பால் வேணுமென்று அங்கே கானகம் செல்கிறார். அங்கே ஐயனிடத்தில் போர் புரிந்தாள் மஞ்சம்மாதா ஐயனிடத்தில போர் புரிந்தாள் மஞ்சம்மாதா அவள் அடுத்த உருவம் எடுத்து நின்றாள் மஞ்சம்மாதா ஐயனிடத்திலே அழுதா நதிக்கரையினிலே கடுமையான போர் நடந்து அந்த போரிலே மகிழ்ச்சி என்பவள் மாண்டு கீழே விழுகின்றாள். அவளுடைய சடலம் அழுதா நதிக்கரையிலே விழுந்து இந்த அழுதா நதியை அழைத்துக் கொண்டது. அவ்வளவு பெரிய உருவம். உடனே எம்பெருமான் எல்லாரும் வந்து இந்த தண்ணியை மறைத்துக் கொண்டிருக்கிறதே எல்லாரும் வந்து கேட்கும் பொழுது என்னுடைய பகவான் தன்னுடைய காலால் இந்த சடலத்தை தட்டிவிட்டார். ஐயன் பாதம் பட்ட உடனே எங்க ஐயன் பாதம் எங்களோட ஐயன் பாதம் பட்ட உடனே மஞ்சம்மாதா அவள் நீலாவதி ஆகி நின்றாள் மஞ்சம்மாதா ஐயனுடைய திருப்பாதம் அந்த சடலத்திலே பட்ட உடனே அழகான பெண்ணாக நீலாவதி தேவியாக அங்கு நிற்கின்றாள். உடனே பகவானே, நான் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தேன், சாப விமோச்சனம் கிடைத்து நீலாவதி தேவியாக நான் நிற்கின்றேன். பகவானே, என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயன் இடத்தில் தஞ்சம் அடைந்தாள் மஞ்சம்மாதா எங்க ஐயனிடத்தில் தஞ்சம் அடைந்தாள் மஞ்சம்மாதா அதற்கு அவரும் இசையவில்லை மஞ்சம்மாதா ஒரு ஊரிலே கஷ்டப்பட்டு மறு ஊருக்கு எல்லாரும் போக வேண்டும்
வேண்டும் என்றால் அந்த ஊரிலே தஞ்சமடைந்தால் எல்லாரும் காப்பாற்றுவார்கள். அப்படி மகிழ்ச்சி வந்து நீலாவதி தேவி வந்து ஐயனிடத்திலே தஞ்சம் கேட்கவில்லை. பகவானே, இந்த அடர்ந்த காட்டினிலே என்னை தனியாக விட்டுக் கொண்டு போகின்றே பகவானே, நீரேதான் தஞ்சம் என்று நான் தஞ்சமடையவில்லை, என்னை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கேட்கின்றாள். பகவான், நான் அவதரித்து உன்னை மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்யதான் அவதரித்தேன். பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு நான் சபரிமலையிலே குடிகொள்ளப் போகின்றேன். ஆகவே நீ இடது பக்கம் நீலாவதி தேவியாக, நீ மஞ்சமாலா தேவியாக வேணா அமர்ந்து கொள்வாய் என்று அவர் ஆணையிட்டார். பகவானே, நான் இதை எப்படி நம்புவது? தங்களுடன் வர முடியாது. நீர் எப்பொழுது என்னை திருமணம் செய்து கொண்டு ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றார். ஆமா பகவான், நீங்கள் அங்க போய் மஞ்சமாதா தேவியாக நீ அமர்ந்து கொள்வாய் என்று ஒரு நாள் என்னை தரிசிக்க புதிதாக ஒரு சாமி, அதாவது என்னை மாலையிட்டவன் புதிதாக யார் வரவில்லையோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கண்ணி சாமி வரலை என்ன மஞ்சமாதா, கண்ணி சாமி வரலை என்ன மஞ்சமாதா, நம்ம கண்ணி சாமி வரலை என்ன மஞ்சமாதா, கண்ணி சாமி வரலை என்ன மஞ்சமாதா, நான் கழுத்தில் மாலை இடுவேன் என்றார் மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. பகவானே, புதிதாக வருபவர் என்று நீங்கள் தாங்கள் கூறுகின்றீர்களே, புதிதாக வருபவரை நான் எப்படி கண்டுகொள்வது என்று கேட்க, எரிமேலியிலே புதிதாக வருபவரிடம் ஒரு குச்சி ஒன்று கொடுப்பார்கள். அது அந்த அப்பொழுது சரங்குத்தி என்ற இடத்திலே வந்து அதை யார் குத்துகின்றார்களோ அவர்கள் தான் கன்னிச்சாமி, அதை நீ பார்த்துக் கொள்ளலாம். அப்படி யாரும் வரவில்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயனுமே உரைத்த மொழி மஞ்சமாதா, ஐயனுமே உரைத்த மொழி மஞ்சமாதா, எங்க ஐயனுமே உரைத்த மொழி மஞ்சமாதா, ஐயனுமே உரைத்த மொழி மஞ்சமாதா, சபரிமலை மேலே எங்கு நம்மா மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. பகவானே, அது சரி, நான் எப்பொழுதும் இதில் இருந்து பார்த்து கொண்டிருக்க முடியுமா? புதிதாக வருபவர்கள் யார் என்று நான் எப்படி காண்பது, என்று பார்ப்பது என்று அவள் மன்றாடி கேட்கின்றாள். அதற்கு பகவான் மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, நம்ம மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, இந்த தரங்குத்தியை பகவதுவையை மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. சரி பகவானே, தங்களுடன் நான் வந்து அமர்ந்து கொள்கின்றேன். மஞ்சமாதா தேவியாக கன்னிச்சாமி தானே, நாம் கவனித்துக் கொள்ளலாம், வரவிடாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று. அதாவே இந்த புதிதாக மாலை போட்டவர்கள் எல்லோரும் ஒன்று ஒரே உறக்கமாக உறங்குவார்கள், அல்லது கோபம் முன்னால் வந்து நிற்கும். அப்ப சிலவங்க மாலை இப்போ கலத்திருவோமா அல்லது புறவு கலத்திருவோமா அப்படின்லாம் இந்த மஞ்சமாதா வந்து அவருக்கு சோதனையை கொடுப்பாள். சரி பகவானே, இது நான் என்று பார்ப்பது மகர சங்கராந்தி என்று இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சங்கராந்தி என்று யானை மேல் பவனி வந்து இந்த சரங்குத்தியை பார்க்க வருவாள். அங்கு ஒரு குச்சி இருந்தாலே திருமணம் ஆகாது. ஆனால் இப்பொழுது லாரிக்கு மேல அழலாம், அவ்வளவு கன்னிச்சாமியில் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே தேங்கி இருந்த எண்ணம் எல்லாம் மஞ்சமாதா, தேங்கி இருந்த எண்ணம் எல்லாம் மஞ்சமாதா, நம்ம தேங்கி இருந்த எண்ணம் எல்லாம் மஞ்சமாதா, தேங்கி இருந்த எண்ணம் எல்லாம் மஞ்சமாதா, இடலை தேங்காய் போல ஆனதென்ன மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. ஆகவே இந்த புதிதாக மாலை போட்டவர்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்காமல் அவர்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காதோலை கருகு மணி மஞ்சமாதா, நம்ம காதோலை கருகு மணி மஞ்சமாதா, உனக்கு காணிக்கையாய் கொண்டு வருவோமே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை
காலமெல்லாம் கன்னியாக இருந்து வரும் பக்தர்களுக்கு நல்லாசி புரிந்து எல்லோரையும் வாழ வைத்து கன்னிச்சாமிகளுக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்காமல் காலமெல்லாம் கன்னியாக மஞ்சம் மாதா காலமெல்லாம் கன்னியாக மஞ்சள் மாதா நம்ம காலமெல்லாம் கன்னியாக மஞ்சம் மாதா காலமெல்லாம் கன்னியாக மஞ்சள் மாதா நீ காத்திருந்து காத்திட வேண்டும் மஞ்சம் மாதா மஞ்சள் மாதா எங்க மஞ்சள் மாதா மாளிகை துறந்தவளே மஞ்சள் மாதா சுவாமியே நாராயப்பு சுவாமியே நாராயப் சுவாமியே நாராயப் சத்குருநாதனே நாராயப் எங்கும் நிறைந்தவர் நாராயப் எங்கள் குல தெய்வமே நாராயப் சுவாமியே நாராயப் சுவாமியே நாராயப்